ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். பொங்கலுக்கு வந்து 1 வீக் வந்து எங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போன வீடியோஸ் தான் நான் வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு பார்ட் தான் இது. ஆக்சுவலா காலையில சென்னையில இருந்து 10th ஜனவரி நான் கிளம்பி போனேன். அன்னைக்கு வந்து நான் அதை ஷார்ட்ஸா போட்டிருந்தேன். அதை தான் சும்மா இதுல இன்க்ளூட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே என்ன, நாங்க அங்க போய் சேர்ந்துட்டு அன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட் தான். நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே. நான் சாட்டர்டே எப்பயுமே பெருமாள் கோயில் போவேன். அங்கேயும் வந்து பக்கத்துல ஏதாவது பெருமாள் கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஆனா போன டைமிங்கே வந்து 11:30 12 கிட்டங்கிறதுனால நட சாத்திட்டாங்க. அப்புறம் வடமதுரையில இருக்க சிவன் கோயில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கேயும் நட சாத்திட்டாங்க. சரி, அன்னைக்கு வந்து ஷாப்பிங் போற பிளான் இருந்துச்சு. ஈவினிங் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பெருமாள் கோயில் போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா வந்துட்டு அப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்ற பிளான்ல நாங்க வந்து ஷாப்பிங்கே கிளம்பிட்டோம். ஆக்சுவலா எல்லா கோயிலும் பூட்டியிருந்தனால வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவை வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் நாங்க ஷாப்பிங் கிளம்பினோம். ஆக்சுவலா என்னன்னா, என் தாலி செயின்ல வந்து அன்னைக்கு வந்து ஒரு டேபிள் வந்து தாலி செயின் வந்து பிடிச்சு இழுத்து லைட்டா கட் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு வேற. ஸோ அதை வந்து வாங்கின கடையில போய் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம் NSR ரோடு சாய்பாபா காலனிக்கு. ஆக்சுவலா வந்து NSR ரோட் சாய்பாபா காலனில வர்ணிகா ஜுவல்லரின்னு சொல்லிட்டு அங்கதான் நான் வந்து தாலி செயின் வாங்கியிருந்தேன். முகப்பு வச்ச மாதிரி ரெட் கலர்ல. அது வந்து நான் அங்கதான் சரி பண்ண கொடுக்க போனேன். ஆனா இது வந்து பொங்கல் லீவ்ல நிறைய பேர் போயிட்டாங்க. உடனே சரி பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னாங்க. ஸோ 1 வீக்ல வேற சென்னை கிளம்புற மாதிரி இருந்ததுனால நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இனி அடுத்து மே மாசம் போகும்போது தான் சரி பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் வந்து கசின் சிஸ்டருக்கு வந்து குழந்தை பிறந்திருந்தது. ஸோ அம்மாவும் நானும் சில்வர்ல வந்து ஏதாவது கிண்ணம் டம்ளர் அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். சாட்டர்டே, அதனால நான் வந்து பியூர் வெஜ் தான் நான் அன்னைக்கு. அதனால அங்க NSR ரோட்ல வந்து இருக்க அன்னபூர்ணாக்கு தான் நாங்க லஞ்ச் அங்கதான் சாப்பிட போனோம். செகண்ட் அண்ணாவும் அப்படியே லஞ்சுக்கு வந்து அன்னபூர்ணாக்கு வந்துட்டாங்க. அதனால நாங்க எல்லாருமா அங்க லஞ்சை முடிச்சிட்டு அண்ணா வந்து திரும்ப ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. நாங்க வந்து அப்படியே வந்து கோஆப்டெக்ஸ் போயிட்டு அப்புறம் வந்து காந்திபுரம் போனோம். நான் வந்து வெஜ் புலாவ் ஆர்டர் பண்ணேன். சாக்ஷி வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸும் இது பன்னீர் கிரேவியும் ஆர்டர் பண்ணா. என் ஹஸ்பண்டு, அண்ணா, அம்மா எல்லாம் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்து அங்க சாய்பாபா காலனில இருக்க கோஆப்டெக்ஸ் தான். அங்கதான் ஃபர்ஸ்ட் நாங்க போனோம். இங்க நாங்க அடிக்கடி போவோம். நான் இது கூட தனி வீடியோவா போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வீடியோட எண்ட்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் காட்டன் சாரீ, சில்க் சாரீஸ் எல்லாம் நான் வந்து அந்த வீடியோல காட்டியிருப்பேன். நீங்க வந்து அதை செக் பண்ணி பாருங்க. நாங்க வந்து அப்புறம் அங்க கோஆப்டெக்ஸ்ல இருந்து காந்திபுரம் கிராஸ் கட் ரோடுக்கு தான் வந்தோம். அங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போத்தீஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போத்தீஸ் போறதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவியில வந்து அந்த வெளியில வந்து அந்த பொங்கலுங்கிறதுனால மாடெல்லாம் அங்க அந்தந்த ஊர்ல இருந்து இருக்கிற மாடெல்லாம் வச்சிருந்தாங்க. சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்புறம் நாங்க போத்தீஸ் போனோம். இந்த போத்தீஸ் போனதுமே நான் வந்து தனி வீடியோவா போட்டிருக்கேன். வீடியோ வந்து இந்த வீடியோவோட எண்டில் லிங்க் கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.
குர்த்தீஸ்க்கு வெளியிலேயே வந்து டீ ஷாப் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் குடிக்கணும் போல இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு. நல்லா சூடா சாப்பிட்டுட்டு நாங்க அப்புறம் வந்து இந்த செல்வா கோல்டு கவரிங் இருக்குல்ல, அங்க கிளம்பிட்டோம். நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இந்த செல்வா கோல்டு கவரிங்ல நான் நிறைய இயரிங்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன், பேங்கிள்ஸ் எல்லாமே. இப்ப வந்து நல்ல ஷாப் வந்து நல்லா பெருசா கொண்டு வந்துட்டாங்க. லிஃப்ட் எல்லாம் இருக்கு உள்ள மேல எல்லாம் போறதுக்கு. ரொம்ப பெரிய ஷாப்பா பண்ணிட்டாங்க. நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்தது. ஆக்சுவலா அங்க எதுக்கு போனோம்னா, சாட்சியோட பட்டுப்பாவோட சட்டைக்கு வந்து நெக் பீஸ், பிரேஸ்லெட் மாதிரி தோடு மாதிரி ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நிறைய நிறைய கலெக்ஷன் இருந்தது. கீழே எல்லாம் வந்து 1000க்கு மேலேயும் இருந்தது, 4000 எல்லா ரேஞ்சிலயும் இருந்தது. சூப்பராகவும் இருந்துச்சு. நான் ஃபைனலா இந்த இதுதான் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. அது வந்து பிரேஸ்லெட், நெக் பீஸ், இயரிங் 3 வரும். 400 ருபீஸ். கம்மி ரேட்லயும் இருக்கு, ஜாஸ்தி ரேட்லயும் இருக்கு. நிறைய பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், கிளிப்ஸ் போட்டு நல்லா டிசைனா எல்லாம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அங்க முடிச்சுட்டு நாங்க வந்து லட்சுமி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து உள்ளதான் போனோம். பாவனால தான் நான் வந்து இன்னர்லாம் அப்ப இருந்து வாங்குறது உண்டு. ஸோ அங்கதான் நாங்க போயிட்டு எனக்கு கொஞ்சம் இன்னர்லாம் வாங்கிட்டு சும்மா நைட் வேர் இந்த மாதிரி பார்த்தேன். ஃபுல் ஃப்ராக் மாதிரி, பின்னாடி கயிறு மட்டும் வரும். இதெல்லாம் 900, 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய இருந்துச்சு. கம்மி ரேட்லயும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலான்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து கோவிலுக்கு வேற போக வேண்டியது இருந்ததுனால அன்னைக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம். அம்மா வந்து பொங்கலுங்கிறதுனால ஒரு நாள் முன்னாடியே இந்த பூவெல்லாம் வாங்கிட்டாங்க அங்கேயே. எப்பயுமே முன்னாடி எல்லாம் போகும்போது நானும் அம்மாவும் கடைக்கு போனோம்னா பூ, மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். அதே மாதிரி அம்மா அன்னைக்கு பூ வாங்கிக்கிட்டாங்க. கிராஸ்கட் ரோட்ல இருந்து கிளம்பி நேர கோயிலுக்கே வந்துட்டோம். நல்லா சாமி கும்பிட்டாச்சு, பிரசாதமும் சாப்பிட்டாச்சு. சனிக்கிழமை பெருமாளை தரிசிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா சண்டே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணா வீடும் அங்கதான் இருக்கு. அண்ணா வந்து லஞ்சுக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க போயிருந்தோம் லஞ்சுக்கு. அண்ணி வந்து பிரியாணியும் கிரேவியும் பண்ணியிருந்தா. கிரேவி மட்டன்லயும், பிரியாணி வந்து சிக்கன்லயும் பண்ணியிருந்தா. சூப்பரா பண்ணியிருந்தா பிரியாணி. ஃபுல் கட்டியாச்சு. செம்மையா சாப்பாடு. அன்னைக்கு பிரியாணியே 2 தடவை வாங்கி சாப்பிட்டாச்சு. அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து அம்மா, அப்பா, என்னோட செகண்ட் அண்ணாலாம் வந்து வீட்லயே சாப்பிட்டுட்டு அண்ணா வீட்டுக்கு வந்தாங்க. அண்ணா வீடும் வந்து பக்கத்துல தான், ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க வந்து கசின் சிஸ்டருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கினேன்ல ஜுவல்லரி ஷாப்ல, அதை வந்து பார்க்கலாம், குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு தான் கிளம்பணும். மாமா வீடு வந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ்ல இருக்கு. மேட்டுப்பாளையம் போட்ல தான், நமக்கு பெரியநாயக்கம்பாளையம் தாண்டி. ஸோ அங்க வந்து நாங்க குழந்தைய பார்க்க கிளம்பிட்டோம். மாமா வீட்டுக்கு போயிட்டு பாப்பா எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் டின்னருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலா எனக்கும் கொஞ்சம் அன்னைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு. அன்னைக்கு வந்து ரிட்டன் வீட்டுக்கு வரும்போதே நான் வந்து விஜி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி மருந்தெல்லாம் வாங்கிட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். சரி பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த சண்டேவே போய் கொஞ்சம் ஊசி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பொங்கலுக்கு ரெடி ஆயிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரம் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுட்டு தான் எங்க வீட்டுக்கே போனது. எங்க வீட்டுக்குன்னா எங்க அம்மா வீட்டுக்கு. பொங்கல் அன்னைக்கு நான் போட்ட ஷார்ட்ஸ் தான். அன்னைக்கு வந்து ஷார்ட்ஸா போட்டதுனால சும்மா அதை வந்து இந்த வீடியோல வந்து இன்க்ளூட் பண்ணி விட்டேன். அன்னைக்கு டே வந்து இந்த ஷார்ட்ஸ்ல வந்து சும்மா பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் மட்டும்தான் நான் காட்டினேன். இந்த சாரி வந்து அம்மாவோட சாரி தான். இந்த பிளவுஸ் வந்து என்னோட பிளவுஸ், வெட்டிங் பிளவுஸ். சிம்பிளா தான் அப்ப எல்லாம் வந்து ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்பெல்லாம் நிறைய ஒர்க் பண்றாங்க பிளவுஸ்ல. நான் வந்து அப்ப வந்து சிம்பிளா தான். அப்போ அப்படின்னா வந்து ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் இல்ல, 2012 எனக்கு மேரேஜ் ஆச்சு. சரி ரொம்ப நாங்க வந்து இந்த பிளவுஸ்ல எல்லாம் வந்து ஒர்க் வைக்கணும் இதெல்லாம் தோணவே இல்லை. அப்புறம் அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இது வந்து பாட்டி, அப்பாவோட அம்மா, அங்க பக்கத்துல இருக்கிறது அப்பாவோட அப்பா. சரி அப்பா வந்து அன்னைக்கு பொங்கலும் அந்த இதெல்லாம் வந்து பாட்டிக்கு வந்து பிரசாதமா வச்சு
வச்சுட்டு சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் நாங்க வந்து லஞ்சு தான் அவியல், சாம்பார், அப்பளம், அப்புறம் ரைஸ், அவ்வளவுதான். அன்னைக்கு பொங்கலுக்கு வந்து நாங்க பொங்கல் மட்டும்தான் மேக்சிமம் வைக்கிறது, அதுக்கு மேல எதுவும் கிடையாது. அன்னைக்கு எல்லாம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு எல்லாரும். தீபாவளினா தான் நான்வெஜ் இந்த மாதிரி இருக்கும், அதுல ஏதாவது வெரைட்டி பார்க்கலாம். சரி இது பொங்கல் அப்படிங்கறதுனால வெஜ் தான். ஸோ சாம்பார் அவியல் அதுதான் நமக்கு வந்து நல்ல, அன்னைக்கு வந்து எல்லா காயிலையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்றதுனால மேக்சிமம் முக்காவாசி வீட்டுல இதுதான் இருக்கும் அன்னைக்கு. எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் அவியல் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான்வெஜ் தான். இங்க வந்து அப்பா வீட்டுல இந்த அப்பார்ட்மெண்ட்ல கீழே வந்து மயில் நிறைய வரும். அப்பா அடிக்கடி வீடியோ கால்ல போன்ல எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க சாட்சி கிட்ட. அன்னைக்கு நாங்க இருந்தப்ப மாட்டு பொங்கல் அன்னைக்கு கீழே யதார்த்தமா போனப்ப மயில் நிறைய சுத்திட்டு இருந்துச்சு. இப்ப அதை வீடியோ எடுக்கிறோன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்ப இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருந்தது. பக்கத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. தோகை இருந்தது, தோகை இல்லாத மயில்லாம் நிறைய வந்துச்சு. நாங்க சும்மா பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அன்னைக்கு லஞ்சு வந்து அண்ணாவை வர சொல்லியிருந்தது. ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து அங்க லஞ்சுக்கு வர சொன்னது. அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. லஞ்சு வந்து எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோம். அம்மா வந்து மட்டன்ல வந்து குழம்பும், சிக்கன்ல வந்து வறுவலும் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமா நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அன்னைக்கு மத்தியானமே ஓரளவுக்கு வறுவல் குழம்பு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஃபேமிலியோட இருக்கிறதே ஒரு ஜாலி தான். அம்மா வீட்டுக்கு போனா ஒரு ஜாலி தான். எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பொங்கலும் நல்லா கொண்டாடினோம். இது எங்க வீட்டுக்கு போயிட்டு எடுத்த வீடியோல பாதி தான். அடுத்து இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன், அதையும் பாருங்க. எங்க ஃபேமிலி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.